தாஸ் மனோகரை அசிங்கப்படுத்திட்டு நிலா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணி தருவீங்க. ஐயனார் துணை இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில நம்ம பல்லவன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சேரன் போய் நம்ம பல்லவனை எழுப்புறாரு. பல்லவா எந்திரா காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சேரன் பாத்தீங்கன்னா பல்லவனை தொட்டு பாக்குறப்ப பயங்கரமான காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பல்லவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா சும்மா லைட்டா தான் அடிக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. உடனே நம்ம சோழன் தொட்டு பார்த்துட்டு டே காய்ச்சல் ரொம்ப அடிக்குது, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன், நீ போட்டுட்டு ரெஸ்டரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல்லவன் இல்ல நான் மாத்திரையெல்லாம் வேணாம், இது அப்படி தூங்கினாலே கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம சேரன் பல்லவன் கிட்ட நான் இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன்டா, நான் லீவ் போட்டு நான் உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலா பாத்தீங்கன்னா இல்லண்ணே நீங்க வேலைக்கு போங்க, நான் தான் இருக்கேன்ல, பல்லவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சேரன் உனக்கு எதுக்குமா சிரமம், நானே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னன்னா ரொம்ப கஷ்டமா பட போறேன், பல்லவன் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்க போறான், நான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பல்லவன் அதானே அண்ணி இருக்காங்களா, என்னைய பாத்துக்குவாங்க, நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நம்ம சேரன் வேலைக்கு கிளம்புறாரு. உடனே நம்ம சோழன் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. நானும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஹால்லயே அவரும் படுத்து தூங்கிடுறாரு. நம்ம பாண்டியன் கிளம்பி ஒர்க் ஷாப் கடைக்கு வேலைக்கு போறாரு. அங்க இருந்த தம்பி பாத்தீங்கன்னா அண்ணே நீங்க இப்பயாச்சும் வந்துட்டீங்களே, நான் உங்க நம்பருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், போன் போகவே இல்லை, சுவிட்ச் ஆப்னு வருதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கடைக்கார தம்பி பாத்தீங்கன்னா போன்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் பாத்தீங்கன்னா போன்ல சுத்தமாவே சார்ஜ் இல்லடா, அதனாலதான் என் போன் ஆனே ஆகல அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாண்டியன் போனை சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்த உடனே நம்ம வானதி கிட்ட இருந்து 10-15 மெசேஜ் வரிசையா வந்துகிட்டே இருக்குது. அந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த கடைக்கார தம்பி யாரனே உங்களுக்கு இவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கிறா, நீங்க ஒரு மெசேஜ் கூட பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம வானதி கிட்ட இருந்து மறுபடியும் உடனே மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்ம பாண்டியன் அந்த எல்லா மெசேஜையுமே பார்த்துட்டு ஒரு ரீப்ளை கூட பண்ணாம ரொம்பவே கோவமா இருக்காரு. அதுக்கு அந்த கடைக்கார தம்பி பாத்தீங்கன்னா அண்ணே ஒரு ரீப்ளை பண்ணி விட்டுருங்க, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிர போது பாவமுலனே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாண்டியன் பாத்தீங்கன்னா செல்ல வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அதை ஏன்டா கேட்கிற, போனு விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறா, எனக்கு எப்படி நான் வேலை பார்க்கணும்னு இருக்கால, என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலன்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாரு. இல்லைன்னா நீங்க எங்க போனீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக தான் அவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாண்டியன் நான் போன் எடுத்து நான் நாளைக்கு கூப்பிடுறேன் பேசலாம்னு சொல்லிட்டு வச்சா கூட இல்ல நீ எப்படி எப்படிலாம் போனை வைக்கலாம் அப்படின்னு ரொம்பவே டார்ச்சர் பண்றாடா அப்படின்னு அந்த தம்பி கிட்ட சொல்றாரு பாண்டியன். சரி அதை விடுங்க, சோழனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் பாத்தீங்கன்னா ஏன்டா கேட்கிறேன், நம்ம சோழனை கடத்தி கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டாங்க, நானும் சேரன் பல்லவன் எல்லாருமே போய் தான் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப நான் எப்படிடா போன் பண்ணி நான் எடுத்து பேசுறது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. உடனே நம்ம பாண்டியன் கடைக்கு நம்ம வானதி பாத்தீங்கன்னா நடந்து ரொம்பவே கோவமா வந்துகிட்டு இருக்காங்க. கடைக்கு வந்த வானதி பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனை பார்த்து நேத்துல இருந்து உனக்கு எத்தனை போன் அடிச்சிருப்பேன், எத்தனை மெசேஜ் பண்ணிருப்பேன், ஏதாச்சும் ஒரு இதுக்காச்சும் நீ ரீப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ற, அட்லீஸ்ட் மெசேஜ் பார்த்த காலையில இப்ப நீ அதுக்காச்சும் ரீப்ளை பண்றியான்னு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கூட லவ் பண்ணல, நீ அது கூட நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கு நீ லவ் பண்ணாமையே இருந்திருக்கலான்னு பேசுறாங்க. அதுக்கு அந்த கடைக்கார தம்பி பாத்தீங்கன்னா வெளியில ஏதாச்சும் போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் எங்க போறான் வெளியில எல்லாம், அவனுக்கு சும்மா நைட் நேரத்துல வெளியில தான் சுத்திட்டு இருப்பான், வெளியில சுத்துறதுக்குலாம் நேரம் இருக்கும்போது என்கிட்ட போன் பண்ணி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லையான்னு பேசுறாங்க. அவங்க வீட்டுல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நீ அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த விஷயம் எல்லாம் எனக்கு சொன்னாதானே தெரியும், இவன் இப்படியே இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. இத்தனை தடவை ஒருத்தர் போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காளே, எடுத்து என்னன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்க தெரிஞ்சா அப்படின்னு அந்த கடைக்கார தம்பி கிட்ட போய் ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க வானதி. இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் உனக்குலாம் எதுக்கு லவ் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நம்ம பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா நீ எல்லாம் மனுஷிய விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா எந்த மனுஷனுக்கு தான் கோவம் வராது அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் வேலை இருக்கு காலையில பேசிக்கலாம்னு சொல்றேன், நீ மறுபடியும் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இப்படிலாம் இருந்தா சரிவட்டு வராது, இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களோட சத்தியமா என்னால வாழ முடியாது, நீ இப்பவே கிளம்பி போயிரு அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாரு. எங்க வீட்டுல பிரச்சனைன்னு சொல்றேன்ல விட்டுருன்னு சொல்றேன், நீ மறுபடியும் அதை தாண்டி போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி நீ அடுத்த நாள் காலையில கடைக்கு வரத்தானே போறேன்னு அப்ப கூட நேர்ல பார்த்து பேசிக்குவேன், ஆனா இப்படி டார்ச்சர் பண்றதுல சத்தியமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி ஹேபிட் சத்தியமா உனக்கு இருந்துச்சுன்னா நீ இதோட சரி நீ கிளம்பி போய்கிட்டே அப்படின்னு கோபமா பேச்சு போட்டுறாரு. உடனே நம்ம வானதி பாத்தீங்கன்னா நான் இப்ப போனேன்னா சத்தியமா திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி நம்ம தாயே நீ தயவு செய்து வரவே வேணாம், நீ இந்த இடத்துல இருந்து காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அதுக்கு வானதி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவேன், ஆமாடி இந்த மாதிரி நொய்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க எனக்கு தேவையே இல்லை, நீ தயவு செய்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பக்கத்துல இருந்த கம்பி எடுத்து நம்ம பாண்டியன் பாத்தீங்கன்னா அவங்களை அடிக்க போறாங்க. அதுக்கு அவங்க அழுதுகிட்டேன்னு அந்த கடையில இருந்து அப்படியே வெளியே கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் இப்படி செய்தது சரியானு நீங்க கமெண்ட் பண்ணி மறக்காம உங்க ஆதரவையும் தெரிவிங்க.